அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. களிமண் பிள்ளையாரும் 3 யூனிட் ரத்தமும். நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி. களிமண் பிள்ளையாருக்கு இன்னும் கொஞ்சம் காலமாவது டிமாண்ட் இருக்குமான்னு தெரியல. கலர் கலரா பூசி விதவிதமாக பிள்ளையாரை செய்து விற்கிறாங்க. மூஞ்சூறு தான் பிள்ளையாருக்கு வாகனம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்ப என்னென்னவோ வாகனத்தில் பிள்ளையார உட்கார வைக்க போறாங்க. ஆனா இன்னும் சில பேரு களிமண் பிள்ளையாரு வேணும்னு நினைச்சு மார்க்கெட் கூடுற இடத்திற்கு தேடி வராங்க. முன்னெல்லாம் குளத்தங்கரையில போய் விடிய விடிய மண் வெட்டி பக்குவமான களிமண்ணை தோண்டி எடுத்து விடியலில் மாட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு பக்கத்து டவுனுக்கு கொண்டு போவோம். தாத்தா சொல்லி கொண்டிருந்தா. தாத்தா பிள்ளையார் செய்ய களிமண்ணை குளத்திலிருந்து சேகரித்து பக்கத்து வீட்டுல மாட்டு வண்டியை கெஞ்சி கதறி வாங்கி வீடு கொண்டு வந்து சேர்த்திருந்தா. நானும் உங்க பாட்டி அப்புறம் உங்க அப்பா பள்ளிக்கூடம் படிக்கிற வயசுல என்னோட வருவான். இப்ப பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. உங்க அப்பா கொத்தனார் வேலைக்கு போன பிறகு இப்ப எல்லாம் வர்றதில்ல. கூப்பிட்டாலும் வரமாட்டான். வா, நாம 2 பேரும் இன்னைக்கு போயிட்டு வருவோம். இன்னைக்கு நல்லா வியாபாரம் ஆகும். நீ காசை மட்டும் வாங்கி போடு. இந்த மணியை எடுத்து பிள்ளையார் அச்சுல கண் வைத்து கொடுக்கணும். களிமண்ணை எடுத்து அச்சுல அடிச்சு சரியா பிள்ளையார செய்யற வேலைய நான் பாத்துக்கிறேன். வர்றியா சூசை? தாத்தா மரிய சூசையை கேட்டான். தாத்தா, இந்த மாசம் காப்பரிச்சு வருது தாத்தா. லீவ்ல படிக்கணும். அப்பதான் 10வது பரீட்சையில் நல்ல மார்க் வாங்க முடியும். நான் வரல. சூச, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு பொழுதுதானே கூப்பிடுறேன். அப்பத்தாவுக்கு கண் ஆபரேஷனுக்கு டவுனுக்கு கூட்டிட்டு போகணும். ஆபரேஷன் ஓசியில செய்யறதா சொல்லியிருக்காங்க. கையில் 100-200 இருந்தா தெம்பா இருக்கும். உனக்கு கை செலவுக்கு காசு தரேன். பிடிச்சதா வாங்கி சாப்பிட்டுக்கோ. கூட்டாளிக கூட சினிமாவுக்கு போ. தாத்தா கெஞ்சினா. கடைசியில் இந்த டீல் பிடித்திருந்தது. டவுனு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஒரு டாட்டா ஏசி பிடிச்சிட்டு வந்தா. மாட்டு வண்டி எல்லாம் டவுனுக்குள்ள போய் மார்க்கெட்டில் இறக்கி விட முடியாது. டாடா ஏஸ் வண்டிக்காரர் குறைஞ்சது 1500 வேணும்னு சொல்லிட்டாரு. அவரையும் தயநாத்து பண்ணி 1200க்கு ஒத்துக்க வச்சுட்டாரு. தாத்தாவுக்கு மலைப்பா வந்துருச்சு. 200 பிள்ளையாராவது செஞ்சு வித்தாதான் வண்டிக்கு போக கொஞ்சம் கையில காசு தேரும். ஒரு 4-5 மாசத்துக்கு கொஞ்சம் கவலை இல்லாம மகன் கையை எதிர்பார்க்காம தெரியாம இருக்கலாம். அதுவும் காலையில 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும் தான் வியாபாரம் ஜோரா இருக்கும். அதுக்கு பின்னால யாராவது 1-2 பேர் தான் வருவாங்க. களிமண்ணும் பக்குவம் கெட்டு போகும். வரசா செய்யணும். மனசுக்குள்ளே கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தாரு தாத்தா. சரி, ஒரு மனசா புறப்படுவோம் என்று புறப்பட்டாச்சு. டவுன்ல வழக்கமான போடுற மார்க்கெட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. கருக்கல்ல புறப்பட்டு வந்ததால போலீஸு தொந்தரவு இல்லை. பூக்கடைக்கார அக்கா தான் கொஞ்சம் கோவிச்சுக்குச்சு. இப்படி போட்டா நான் என்ன வியாபாரத்தை பண்றது? கொஞ்சம் ஓரமா போடுங்க. சிடு சிடுன்னு வார்த்தையை விட்டது. தாத்தா, வண்டி டிரைவரு, கணேசு 3 பேரும் சேர்ந்து களிமண்ணை இறக்கி வச்சாச்சு. இன்னொரு பக்கம் டீ கடைக்காரர் வேற. ஐயா, கடையை மறைக்காம போடுங்க, எங்க வியாபாரத்தையும் பார்க்கணும்ல என்றா. பூக்கடைக்கார அக்காவையும் டீ கடைக்கார அண்ணனையும் பகைச்சுக்காம பெத்தா பொதுவா ஓரஞ்சாரமா உட்கார்ந்தாச்சு. முதல் வியாபாரம் வந்தாச்சு. ஐயா, பிள்ளையார் எவ்வளோ? 3 அச்சையும் காண்பிச்சு ரகம் வாரியா விலை சொன்னாரு தாத்தா. என்ன இது, களிமண் பிள்ளையாருக்கு இவ்வளவு கிராக்கியா இருக்கு? நானும் அடுத்த வருஷத்துல இருந்து கலர் பிள்ளையாருக்கு மாறிடலாம்னு இருக்கேன். எங்க அம்மா தான் இன்னும் களிமண் பிள்ளையார் தான் வேணும்னு அடம்பிடிக்கிறாங்க. சரி சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு 70 ரூபான்னு போட்டுக்கோங்க என்று பேரம் பேசினான். தாத்தாவும் முதல் போனியை விட வேணாம்னு, ஐயா களிமண்ணுக்கா விலை சொல்றேன், வண்டி வாடகை, 2 ஆளு கூலி, வயிற்று பழப்பு தானே கேட்கறேன் என்று பேசியவாறு களிமண்ணை அச்சில் அடித்து பிள்ளையாரை வார்க்க தொடங்கினான். சூச, பார்த்து காசை வாங்கி போடு என்று கூறினான். சூச பவழமணி எடுத்து கண் வைத்து கொடுத்தான். கோல்டு கலர் ஜிகினாவை எடுத்து கிரீடத்திற்கு பதவி சாக தடவினான். எடுத்தவுடன் முதல் போனியா வந்தவர் 500 ரூபாய் எடுத்து நீட்டினான். சில்லறையே இல்லையே என்று தலையை சொரிய வந்தவ, நானும் வேணும்னா மற்ற பூச சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்து தர்றேனே என்றா. இருங்கண்ணே, நான் சில்லறை மாத்திட்டு வர்றேன்னு சொல்லி டீ கடைக்காரரிடம் கொஞ்சம் நைஸா பேசி சில்லறை வாங்கி வந்தாச்சு. 10 மணிக்குள் நல்ல வியாபாரம். 100-150 பிள்ளையாரும் செஞ்சு வித்தாச்சு. தாத்தாவும் என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு ரொம்ப ஓவரா வேலை பார்த்தாரு. இடையில ஒரு வாய் டீ தண்ணி குடிக்க தான் நேரம் கிடைச்சது. 11 மணிக்கு 20 களிமண் இன்னும் ஒரு 20 பிள்ளையார் சேர அளவிற்கு மிச்சம் இருந்தது. 1/4 மணி நேரத்துக்கு ஒருத்தரா வந்துகிட்டு இருந்தாங்க.
பக்கத்துல ஒரு பந்தல்ல பெரிய பிள்ளையார வச்சு பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பெரிய ஸ்பீக்கர்ல 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பாட்டி வர வேண்டும் என்று சத்தமா பாட்டு பாடுச்சு. பந்தல்ல கலர் கலரா கொடிலாம் கட்டி இருந்துச்சு. அப்போன்னு பக்கத்துல ஒரு பள்ளி வாசல்ல தொழுகை வேளையில் ஓதுறது சத்தமா இருந்துச்சு. பிள்ளையார் பந்தல்ல இருந்து, ஏண்டா ஒரு நாளுங்கிழமை எங்க சாமியை கும்பிட விட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு குரல் வந்துச்சு. பள்ளிவாசல்ல இருந்து, இது நாங்க வழக்கமா போடுற தொழுகை தானே, நாங்க உங்களை பாட்டு பாட வேண்டாம்னு சொன்னோமா அப்படின்னு பதில் வந்துச்சு. போலீஸ் வந்து 2 பேரையும் சமாதானம் பண்ணாங்க. எங்கிருந்தோ ஒரு கல் மசூதியை நோக்கியும் அந்த பக்கத்தில் இருந்து ஒரு கல் பிள்ளையாரை நோக்கியும் பறந்துச்சு. பிறகு பயங்கர அமளி துமளி, மார்க்கெட்டே கலகலத்து போச்சு. அப்படி பறந்த கல்லுல ஒண்ணு தாத்தா நெத்திய பதம் பார்த்துருச்சு. கையில இருந்த காசெல்லாம் ஒரு மஞ்சப்பையில் போட்டுட்டு தாத்தாவின் நெத்தியில வளைஞ்ச ரத்தத்தை பார்த்து அழுதுட்டான். பக்கத்துல நின்ன போலீஸ்காரரும் பயந்து போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சு தாத்தாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு. ரத்தம் நிக்கவே இல்லை. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்க போய் அங்கே கொண்டு போய் அந்த ஆட்டோக்காரர் இறக்கி விட்டாரு. தாத்தாவுக்கு ரத்தம் ரொம்ப போயிருச்சான். சாப்பிடாம இருந்ததுல மயங்கி போயிருந்தாரு. டாக்டர் ரொம்ப நல்லவர், எப்படியோ ரத்தம் கிடைச்சி ஏத்திட்டாரு. தாத்தா கண் விழிச்சு பார்த்தப்ப பிள்ளையார் சதுர்ச்சி முடிஞ்சு மறுநாள் ஆயிருச்சு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவரும் வந்துட்டாரு. இதுக்குதான் நான் அப்பவே இதெல்லாம் வேணாம்னு சொன்னேன், கேட்டியா? நீயும் உன் தாத்தாவோட சேர்ந்துக்கிட்டு வந்து சீரழிச்சுட்டீங்க. ஓங்கிய குரலில் அப்பா சத்தம் போட்டான். தாத்தா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போக போறோம். 2 நாளா படிக்க முடியாம போச்சு. பாவம் தாத்தா. அப்பத்தாவுக்கு கண் ஆபரேஷன் பண்ண காசு வேணும்னு வந்து இவரு கண்ணை தப்பிச்சதே போதும்னு ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் பிள்ளையார் விற்க வரவே மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் ஒரு சந்தேகம், தாத்தாவுக்கு ஏத்துனது யாரு? கொடுத்த ரத்தம்னு தெரியாது. அது அல்லா சாமி கூட்டத்தோடது, இயேசு சாமி கூட்டத்தோடதான், பிள்ளையார் சாமி கூட்டத்தோடதான். எல்லாரும் உடல்லையும் ஒரே கலர் ரத்தம் தான் ஓடுறது. ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க? கேள்விக்கு பதில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் யாரும் திருந்த மாட்டாங்க போல.